கும்பராசி நேயர்களே, கும்பம் அப்படின்னாவே கலசம். அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில் தான் கும்பராசிக்காரங்க எப்போதுமே இருப்பாங்க. ஏன்னா அவங்க உயர்நிலை அந்தஸ்தை பெறக்கூடியவங்க. ஏன்னா கோயில் கருவறைக்கு மேலே இருக்கிறது தான் அந்த கலசங்கிறது. அதுதான் வான்வெளியில் இருக்க கிரகங்கள் அத்தனையும் நமக்கு அதில் உள்ள நன்மைகள்லாம் எடுத்து கருவறைக்கு கொடுக்குது. அப்போ அது எவ்வளோ பெரிய சக்தியாக இருக்கும். அந்த சக்தி இருக்கக்கூடிய ஒரு அம்சம் உள்ள கொண்டவர்கள் தான் கும்பராசிக்காரங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் தொட்டதை உடனடியாக முடிக்கக்கூடிய ஆளுக்கு இருக்காங்க. எதையும் ஞாபகம் வரதே அவங்களுக்கு இருக்காது. எல்லாமே அது பின் பாயிண்டில் ஞாபகம் வச்சுருப்பாங்க. எதையும் நல்லா படிக்கக்கூடியவங்க, ஆழ்ந்து படிக்கக்கூடியவர்கள், எல்லாரும் வேணும்னு அனுசரிக்கக்கூடியவங்க. ஒரு குடும்பம் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா இவங்க போய் நின்று 2 குடும்பத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட எண்ணங்கள், செயல்பாடுகள்ங்கிறது இருக்கும். இவங்களால எந்த குடும்பமும் பிரிஞ்சிச்சுங்கிற சூழ்நிலை இருக்காது. நல்லா உதவிகரமாக இருப்பாங்க. நண்பர்களுக்கு ஒரு லவ் பண்ணுறேன், இவர் ஹெல்ப் பண்ண அப்படின்னா ஓடி போய் இவங்களே போய் செய்வாங்க. இவங்களுக்காக மட்டும் பயன்படுத்திக்க மாட்டாங்க. இவங்க பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு கெட்ட எண்ணங்களே வராது. இந்த சூழ்நிலையில் இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பயிற்சி தான். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதாவது கடன் தீர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஏன்னா அந்த குரு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிருக்காரு. 6ஆம் இடம்ங்கிறது கடன் இருந்திருக்கும். அதை தீர்க்கக்கூடிய காலகட்டமாக தான் இப்போ உங்களுக்கு இருக்கும். அதனால் திடீர் பண வரவு. ஏன்னா பணம் வந்தால் தானே கடன் அடைக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலைகள் இப்போ கண்டிப்பாக தேடி வருது. இது 25 நாள் தான். தசாபுத்திகள் சரியில்லாத கொஞ்சம் போராட்டம் இருக்கும். ஆனாலும் இந்த 24 நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். தொடர் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக தான் கும்பராசிக்காரங்க இருக்காங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாம். நல்ல அப்பா அம்மா கிடப்பாங்க. அவங்களுக்கு பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க கும்பராசியாக இருந்துச்சுன்னா அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்க இருக்கவே முடியாது. 4 பேருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத குணம் கொண்டவர்கள் தான் கும்பராசிக்காரங்களுக்கு அப்பா அம்மா வருவாங்க. சிலருக்கு தந்தை பாதித்து தந்தை இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அது காலபுருஷ தத்துவத்திற்கு 7ஆம் இடம். அது சூரியனாக இருக்கிறனால சூரியன் கெட்டவர்களுக்கு அவங்களுக்கு பாதிப்பை கொடுத்துரும். பெரும்பாலும் மோஸ்ட்லி நிறையா நடந்துருது. அவங்க அப்பா வேற பெண்ணோட தொடர்பு வச்சுக்கிறது, வேற கல்யாணம் பண்ணிக்கிறது, அல்லது வேலை இல்லாமல் சும்மா சுற்றுறது, இல்லாட்டி வெளிநாட்டு வேலைக்கு போகிறது, அல்லது 4 பேர் மக்களை கூப்பிட்டு நியாயம் கேட்கறது. இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க இருப்பாங்க. இவங்களோட குணமும் அதுவாக தான் இருக்கும். ஸோ போராட்ட குணம் கொண்டவர்கள், எதையும் போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள், கோயில் கலசமாக இருக்கிறனால ரொம்பவே ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. உண்மை வெளிப்படையாக பேசுவாங்க. எனக்கு எவ்வளோ ஓப்பனாக இருக்கீங்க அப்படின்னா ஓப்பனாக உடச்சு விட்டுருவாங்க. நடக்கட்டும் பேசக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே துரோகம் நினைக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க. அது வெளிப்படையாக தெரியலை அப்படின்னாலும் பழகினா தான் தெரியும். அப்படி ஒரு மனசு கொண்டவங்க தான் கும்பராசிக்காரங்க. கும்பராசி அப்படின்னாவே அவங்களோட லைஃப் ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்கும். அவங்க ஆரம்ப காலத்தை விட அவங்க குடும்பம் அவங்க பிறந்து வளர்ந்த பிறகு சொந்த வீடு கட்டுவாங்க, சொந்த தொழில் செய்வாங்க. நல்ல ஒரு அதிர்ஷ்ட நேரம். யாராவது அரசாங்க வேலைக்காக காத்திருந்தாலோ அல்லது அரசாங்க பணிகளுக்கான தேர்வு எழுத காத்திருந்தாலோ உடனடியாக இப்போ கிடச்சி ஈஸியாக செட்டில் ஆகக்கூடிய காலங்கள் இப்போல்லாம் அடுத்தடுத்து வருது. அதனால் இந்த வக்கிர காலங்களில் ரொம்ப ஒரு யோகமான நேரம். இந்த யோகத்தை பயன்படுத்திக்கங்க. கும்பராசிக்காரங்க எப்பயுமே வெற்றி மேலே வெற்றி பெற வாழ்த்துக்கள்.